அதிர்ச்சி உண்டாக்க வேண்டும் என்று கலவரத்தை தூண்டும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆதவ் அர்ஜுனா நள்ளிரவில் அந்த பதிவை எழுதிவிட்டு காலையில் நீக்கிவிட்டார். இந்நிலையில் அவர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எனவே ஆதவ் அர்ஜுனா எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இது குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கராத்தே முத்துக்குமார் அவர்களிடம் பேசினோம். அதாவது பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர்ல பொதுவாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தும் காவல்துறை. இதுக்கு பேர் டிசிப்ளினரி பவர் ஆஃப் அன் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்னு சொல்லுவோம். ஒரு வழக்க பதிவு செய்து அதுல அடிப்படையா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ் சமூக வலைதளத்துல ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. அதாவது நேபாள், வங்கதேசம் போன்ற நாடுகள்ல மாணவர் புரட்சி ஏற்பட்ட மாதிரி இது மாதிரி ஒரு புரட்சி ஏற்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாரு. அப்புறம் அந்த பதிவை நீக்கிறாரு. ஆனா அந்த பதிவு போட்டதுனால இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டும் விதத்தில், அதுதான் சொன்னீங்க, இந்திய இறையாண்மைனா அது ஆங்கிலத்திலயும் சொல்லலாம், சாவர்னிட்டி, யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டி. இந்திய மக்களுக்கு உயிருக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில ஒரு பதிவு நம்ம போடக்கூடாதுங்கிறத நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே சொல்லுது. இதுக்கு நீதிமன்ற உத்தரவு தேவையானா அவங்க போட்டிருக்க செக்ஷன்ஸ் 5 செக்ஷன்ஸ் 192 BNS ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ், அதாவது ஃபால்ஸ் எவிடன்ஸ்னா பொய்யான சாட்சிகளை உருவாக்குவது. இப்படி நடந்துருச்சு, நீங்களும் இது மாதிரி புரட்சி செய்யணும் சொல்லி அவர் பொய்யாக சாட்சி வருது. இதுதான் மெயின் செக்ஷன். 192 BNS தான் மெயின் செக்ஷன். அதுக்கு தண்டனை பாத்தீங்கன்னா 193 BNSல தான் ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் என்னென்ன பனிஷ்மெண்ட். இதுல 2 விதமா இருக்குங்க. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்குள்ள நடந்துச்சுன்னா, நீதிமன்றத்துக்கு உட்பட்டு உள்ள ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் நடந்துச்சுன்னா 7 years அண்ட் ஃபைன், 7 வருஷம். ஓகேவா? அண்ட் ஃபைனா இருக்கலாம். அது நான் பேலபிள் அஃபென்ஸ் தான். ஓகேவா? அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு வெளியில, உங்களுக்கு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வெளியிலனாலே நீங்க ஆர்டிஓ விசாரணை இது போன்ற நிறைய விசாரணைகள் உங்களுக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கலெக்டரே பாத்தீங்கன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் கேடர் தான். ஓகேவா? அவருமே ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் தான். ஓகே, அந்த மாதிரி விசாரணை தான் 3 years அண்ட் ஃபைன். ஓகே, அது பெயிலபிள்ல வருது. ஓகேவா? இது எல்லாமே நீதிமன்றத்துக்கு உட்பட்டு இது காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் தான். பிணையில் வெளிவர முடியாத குற்றமாக தான் இவங்க போட்டிருக்க இந்த வழக்குல மேக்ஸிமம் எல்லா வழக்கும் பெயில பொறுத்த வரைக்குமே நீங்க நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும். அதே மாதிரிதான் 196 சப் கிளாஸ் 1 பாத்தீங்கன்னா கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ், அதாவது ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கறது. இதுதான் இது எல்லாமே சுற்றி அந்த எவிடன்ஸ் அந்த போடப்பட்ட வலைதளங்கள்ல பற்றி எலக்ட்ரானிக் டிவைஸ் மார்க்கெட் செக்ஷன்ஸ் தான் இந்த 5 செக்ஷனும். இதுல 197 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் D மட்டும்தான் இத பப்ளிஷ் பண்ணா இந்திய இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்பட்டாலுங்க இது 3 years இம்ப்ரிசன்மெண்ட். இதுக்கு 3 years. 197 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் D ஸ்மால் D பாத்தீங்கன்னா 3 years. ஓகேவா? ஆனா போலீஸ் விசாரணையில் எந்தக்குமே ஒரு கேஸோட வெலாசிட்டின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ ஒரு மர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாதாரண ஒருத்தன் கத்தியில குத்துனாலும் மர்டர் தான். 10 பேர் போய் 5 பேர்த்த கொலை பண்ணாலும் செக்ஷன் 302 மர்டர் தான். சோ ஒரு விசாரணை அதிகாரியோட வெலாசிட்டி ஆஃப் தி கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வெலாசிட்டி ஆஃப் தி கேஸ்ல தான் இது நான் பெயிலபிளா மாறுதுங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ் தான், ஆனா நான் பெயிலபிளா மாறுது. பிணையில் வரக்கூடிய குற்றம் தான், ஆனா நான் பெயிலபிளா மாறும். ஏன்னா இது 5 years வரைக்கும் கூட கொடுக்கலாம், போலீஸ் விசாரணைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 353 சப் கிளாஸ் 1, அதாவது அந்த பப்ளிஷ் பண்றாங்கல்ல, அந்த பப்ளிஷ் பண்ணி ரூமர், அதாவது ஒரு ரூமர்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உலக போருக்கு ஃபால்ஸ் ப்ரோபகண்டான்னு சொல்லுவோம். ஒரு தவறான பிரச்சாரம் தான் உலக போர்களுக்கு முன்னுதாரணம். அந்த மாதிரி ஒரு ரூமரை கலப்பி ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுறதுக்கு முன் வந்ததா அப்படி ஒரு வழக்கு தான் 353 சப் கிளாஸ் 1ங்க. அது 3 years ஃபைனும் உண்டுங்க. இது நான் பெயிலபிள் தாங்க. ஓரளவுக்கு நான் பெயிலபிள்ங்கிறது எப்போதுமே டிஸ்கிரிமினேஷன் பவர் ஆஃப் ஜட்ஜுங்க. இது எல்லாமே உங்களுக்கு எது வந்தாலும், இப்ப நீங்க நம்ம பேசின இந்த வழக்குகள் எல்லாமே மேஜிஸ்ட்ரேட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல தான் இதுக்கான வழக்குகள் நடக்கும். ஓகேவா? ஆமா. அதே மாதிரி 353 சப் கிளாஸ் 2 ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், சேம் 3 years. ஏன்னா 3 years ஃபைன் நான் பெயிலபிள்ங்க. இதுல குறைந்த அளவு இந்த பெயிலபிள் நான் பெயிலபிள்ங்கிறது முதற்கட்ட விசாரணை இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுருச்சு. அதன் பிறகு நடத்தப்படும் விசாரணையில் இதோட உண்மை தன்மை அறிந்து பெயிலபிளா நான் பெயிலபிளா என்று விசாரணை அதிகாரி கொடுக்கும் ஆவணங்களை வைத்து நீதிமன்றம் முடிவு செய்யும். ஓகே, இப்ப நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். அண்ட் இவரு எந்நேரம் வேணாலும் அரெஸ்ட் பண்ணப்படலாம். அரெஸ்ட் பண்றதுக்கு நீதிமன்ற அனுமதி தேவையில்லைங்க. இதுக்கு நீதிமன்ற அனுமதி தேவையில்லை. காவல்துறை அதிகாரி கைது செய்யலாம், கைதும் செய்யலாம், கைது செய்யப்படாமலும் இருக்கலாம். ஆனா இதுல கைதுக்கு நீதிமன்ற உத்தரவின் இது தேவையில்லைங்க. ஓகே, இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆதவ் அர்ஜுனா தரப்புல இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்
அவங்களுக்கு இல்ல வாய்ப்பே கிடையாது. இதுல ஒரே ஸ்டாண்ட் தாங்க. அதாவது அவர் செய்த பிழையினால் ஒரு பெரிய கலவரம் ஏற்படுத்திருந்தால் ஏன்னா அது அவங்க சொன்ன இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் மேட் அவுட் ஆகுங்க. அவர் போட்ட ட்வீட்னால எந்தவித கலவரமும் ஏற்படலைங்க. So no such occurrence made after his tweet. அவர் போட்ட ட்வீட்னால எந்தவித பாதிப்பும் ஏற்படலங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நோ அஃபென்ஸ் கமிட்டடுங்க. ஸோ இதை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணும். ஓகே, இதுதான் உங்களுக்கு நீதிமன்றத்துல எடுத்து வைக்கிற ஸ்டாண்டா இருக்கும். சார் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த ட்வீட் அவர் தான் போட்டாருங்கிற பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அது வந்து அவரோட அட்மின் போட்டிருக்கலாம், இல்ல வேற யாராச்சும் போட்டிருக்கலாம். ஓகேவா? அதோட ஸ்திரத்தன்மைன்னு சொல்லுவோம். அந்த ஒரு அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ வந்து ஃபார்ம் 65B இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லுவோம் அதை. ஓகேவா? சோ அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை மார்க் பண்றதுக்கே இவங்க ஃபார்ம் 65B மூலமா தான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மூலமா தான் இதை அவங்க மார்க் பண்ண முடியும். இதுக்கு தாராளமா முன்ஜாமீன் போலாம், முன்ஜாமீன் உயர்நீதிமன்றத்துல போகலாம். கண்டிப்பா நீதிபதிகள் இதை கன்சிடர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே.